Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து எங்க அண்ணனோட engagement day vlog plus Chennai days இத தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். என்கேஜ்மெண்ட் டே ப்ளஸ் சென்னை டேஸில் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்கேஜ்மெண்ட்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து பிரைடோட வந்து என்கேஜ்மெண்ட் saree ப்ளஸ் இன்னொரு saree அதுக்கு மேட்சாக எனக்குமே எங்கள் அண்ணன் வந்து saree வாங்கி கொடுத்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து சில திங்ஸ் எல்லாமே என்கேஜ்மெண்ட்காக சில திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ப்ளஸ் இருந்தாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக வந்து பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி போல் வந்து சரவணா ஸ்டோருக்கு வந்து நம்ம போனோம். பாடி சரவணா ஸ்டோர் வந்து ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னே சொல்லலாம். அதில் வந்து ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக A to Z வரைக்கும் எல்லாமே வந்து அங்கே கிடைக்கும். ஃபுட்டு, கிளாத்து, ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ் நீட்ஸு, அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஒரு நாளே பத்தாதுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்டாகவுமே இருக்கும். வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும். என்ட்ரன்ஸே பாருங்கள், அந்த லைட்டிங்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜயானுக்கு வந்து அவுட்ஃபிட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா கேர்ள் பேபி ஐட்டம்ஸாக எல்லாம் கண்ணுக்கு ஜிகின்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த பாய் மாமாவோட பரிதாப நிலை என்னென்னா இந்த கேர்ள் பேபியோட அவுட்ஃபிட்டை பார்க்கும்போது தான். ஸோ பையனாக தான் ஒரு டவுசர் எடுத்தோமா, ஒரு பனியன் எடுத்தோமா, பேண்ட் எடுத்தோமா இருக்கும். இந்த குட்டி பசங்க பாப்பாக்கெல்லாம் தான் பார்த்து அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணோம். ஆனால் பசங்களை சூஸ் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஈஸியாக கிடச்சிரும் மேக்ஸிமம். இப்போ பாருங்கள், இந்த கேர்ள் பேபி ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு பர்பிளும் பிங்குமா சூப்பராக இருக்குது. நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் இந்த குட்டி பிள்ளைங்களோட அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது வாவ், ஜஸ்ட் அமேசிங் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஜயானுக்கு வந்து அவுட்ஃபிட் எல்லாமே பர்ச்சேஸ்மெண்ட்டு, பில்லிங்லாம் போட்டு அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸாக 8th ஃப்ளோருக்குமே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜயானுக்கு அவுட்ஃபிட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக போக வந்து அந்த சென்னையோட வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமும் கூட எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் ஐட்டம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோங்கிறனால சில விஷயங்கள்லாம் நான் மறந்து போய் அப்லோட் பண்ணுறது என்னோடய பொழப்பாகவே போச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓடிஜி எல்லாமே வந்து பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓடிஜி. அதுக்கப்புறம் நான் ஏர் ஃப்ரையர்லாம் பார்த்ததே இல்லை. அங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏர் ஃப்ரையர் எல்லாமே வந்து பார்த்தேன். நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சில்வராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் செராமிக், அதுக்கப்புறம் மெலமின் எல்லாமே வந்து அங்கே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த ஹாட் பேக்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். நான் சொன்ன மாதிரி A to Z ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனாக தான் இந்த பாடி சரவணா ஸ்டோர் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட்டு வந்து பாடி சரவணா ஸ்டோர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாடி சரவணா ஸ்டோரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்போதைக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரைடுக்கான சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு சில திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து டக்குன்னு வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் இருந்துச்சுன்னா ஃபுல் டே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாடி சரவணா ஸ்டோர் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா 8th ஃப்ளோர்னு நினைக்கிறேன், ஃபுட் கோர்ட் வந்து இருக்குது. அங்கே நல்லா லஞ்சை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து டே ஸ்பெண்ட் பண்ணலாம். கேர்ள்ஸ்க்கான ஆக்சசரிஸாக பாருங்கள், அப்பா அந்த இடத்த விட்டு நம்மளால் நவரவே முடியாது. அந்தளவுக்கு கேர்லி திங்ஸாக எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து மேக்கப் ஐட்டம் கூட அங்கே வந்து இருந்துச்சு. பிரேஸ்லெட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே நான் போன நேரம் அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கருத்தே போகலை, அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. மஸ்ட் விசிட் பாடி சரவணா ஸ்டோர் இன் சென்னைன்னே சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங்குள்ளே அங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து கடைன்னு கிளம்பியாச்சு. விட்டா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இந்த சரவணா ஸ்டோர். அதனால் அவசரமாக வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்காக வந்து எல்லாருமே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த நேரத்தில் லாஸ்ட் நேரத்தில் தான் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அண்ணனா கடைசி நேரத்தில் இதை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு உடியாந்தாப்பில் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு, வருங்கால வீட்டுக்காரம்மாவுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து கிஃப்ட் பேப்பரு எல்லாமே வந்து லாஸ்ட் மினிட்ல எல்லாமே ரேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கேபை புக் பண்ணி அந்த கேபு வரத்துக்குள்ளார நாங்கள்லாம் அள்ளிக்கிட்டு போகிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சுன்னே வந்து சொல்லலாம்.
அந்த டைமிங்கில் வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் வந்து கிளம்பணும். ஸோ கேபு புக் பண்ணி அதை பிக் பண்ணி அதை வந்து நம்ம போகிறதுக்குள்ளார இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளார அந்த டிராஃபிக்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பொண்ணை பார்த்துட்டு எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சில இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து டின்னர் வந்து இடியாப்பம், பராட்டா, கறியானை எல்லாமே வந்து ஹோம்மேடாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக எண்டு வித் டீயோட அந்த என்கேஜ்மெண்ட் டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் லாஸ்ட் இயர் வந்து சென்னை விலாகில் வந்து சொல்லியிருப்பேன், சென்னை நான் அது வரைக்கும் கல்யாணம் அட்டன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னை பொண்ணே நம்ம இருக்கும்போது ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். எங்கள் அண்ணன் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கனாலையோ அதை விட பயங்கரமாக நான் ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அப்போ தான் நம்ம சென்னையெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். ஸோ லைக் தட். அதுக்கப்புறம் வந்து டே 2ல் வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் இந்த வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. நான் அப்படியே தொத்திக்கிட்டு எங்கள் அண்ணன் முன்னாடியே நான் வந்து போயிட்டேன். ஸோ எங்கள் அண்ணன் வந்து லெமன் சோடா அப்படிங்கிற ஒரு கேஸ், நான் வந்து டீ அப்படிங்கிற ஒரு கேஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஷூ வாங்குகிற ஒர்க் இருந்துச்சா, ஏதோ ஒரு ஒர்க் இருந்துச்சு, லாஸ்ட் இயர் நடந்தது. இப்போ தான் நான் சொல்கிறேன், அதனால் கொஞ்சம் நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணனோட ஒர்க்லாம் முடிஞ்சு நேராக நம்ம வந்து வி ஆர் ஜம்பிங் இன்டு த டே 3 தான் கொஞ்சம் வந்து ஹெக்டிக்கான டே. அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்து போரூர் சரவணா ஸ்டோருக்கு வந்து போயிருந்தோம். பாடி சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட் பிளேஸ்னால் போரூர் சரவணா ஸ்டோர் வந்து செகண்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அங்கேயுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் இயர் சென்னை விலாக் வந்து நான் வந்து எங்கள் மச்சியோட வெட்டிங்காக சென்னை போயிருந்தப்போ அந்த விலாகுமே வந்து நான் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அந்த வணக்கம் சென்னை அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப ஆசை, பட் அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து அங்கே நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியில் இங்கே டக்குன்னு நம்ம வந்து போயாச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு வாக் ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஏர்போர்ட்டு கிட்டக்க நம்ம வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாண்டு பார்த்தா கூட பத்தாது போல், அந்தளவுக்கு நிறைய ஆர்ட் ஒர்க் இருந்துச்சு. தமிழ் கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலாக ஹியூமன் பிஹேவியர் எல்லாமே இண்டிகேட் பண்ணுற மாதிரி நானே வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சேன். அந்தளவுக்கு நிறைய ஆர்ட் ஒர்க் வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதனால் அங்கே சைடில் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ரன்வே வந்து நான்லாம் பார்த்ததில்ல. அதனால் அதுக்காக எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்க்கும்போது நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து வந்துச்சு. நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளைட் வரப்போது, அந்த ஃப்ளைட் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அண்ணன் தான் அந்த வீடியோலாம் வந்து எடுத்து கொடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இதில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து மைண்ட் வந்து ஹீல் ஆகும். இல்லை இதை பார்த்து நம்மளால் ஃப்ளைட்டில் போக முடியலையே அப்படின்னு டிப்ரெஷன் ஆகிட்டிங்கன்னா அப்போ தயவு செஞ்சு வராதிங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வணக்கம் சென்னை அது பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளைட் போகும்போது அதை நம்ம வந்து வீடியோ கேப்சர் பண்ணும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. சேனலோட ஒரு குட்டி அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. CozyAishuVibes அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஓட்டிங் கேட்கும்போது CozyAishuVibes தான் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம நேம் வந்து CozyAishuVibes அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நிறைய அப்டேட்டோட நம்ம சேனல் வந்து ரெகுலராக நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த டூரிஸ்ட்டில் அந்த பசங்கள்லாம் வந்துருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து இந்த ரன்வே பார்த்துட்டேன்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து நிறைய விஷயம் பயங்கரமாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏர்லியராகவே நம்ம போனதுனால வந்து போரூர் சரவணா ஸ்டோர் வந்து நாங்கள் ஏர்லியராகவே போயிட்டோம். எங்கே இந்த சரவணா ஸ்டோராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏர்லியராக போனீங்கன்னா நல்லா நமக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து பூஜையே போட்டுருந்தாங்க. இன்னும் வந்து இந்த ஃபுட் ஷாப்பு அதெல்லாம் எதுவுமே வந்து ஓப்பனே பண்ணலை. அந்தளவுக்கு ஏர்லியராகவே நம்ம வந்து போயிட்டோம். ஸோ அப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி பாடி சரவணா ஸ்டோர் ஃபஸ்ட் பிளேஸ்னால் வந்து போரூர் சரவணா ஸ்டோர் வந்து செகண்ட் பிளேஸ்னு சொல்லுவேன். நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து வாட்ச் வந்து தேவைப்பட்டுச்சு. வாட்ச், அதுக்கப்புறம் வந்து ஷூஸ், இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து A to Z எல்லா கிட்டேயுமே வந்து வாங்கிக்கலான்னு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா கேஜெட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போதைக்கு எனக்கு தேவைப்படல. பட் நான் அந்தளவுக்கு கேஜெட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுற அளவுக்கெல்லாம்
ஆள் கிடையாது, பட் அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரிங் லைட்டாக இருக்கட்டும், போர்ட்டபிள் கேமரா, அதுக்கப்புறம் லைட்டிங் எல்லாமே சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அங்கே இருந்துச்சு. நீங்கள் வேணால் போகிற சரவணா ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷூஸ் ரேக்கு சொல்ல முடியாது, ஷூஸ் கடல்லே சொல்லலாம். ஆஃபீஸ் வேர், ஸ்கூல் வேர், டெய்லி வேர், இதிலே வந்து விமனுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன் சொல்லிட்டு எப்போ பயங்கரமாக இருந்துச்சு. ஷூ கடல்லே, இந்த ஸ்லிப்பர் கடல்லே சொல்லலாம். நிறைய வகையான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது, செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி க்ரூம் டு பி, பிரைட் டு பி எல்லாருக்குமே வந்து A to Z நீங்கள் சரவணா ஸ்டோர்லேயே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸாகவுமே வந்து இருந்துச்சு. நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு வெட்டிங் கலெக்ஷனில் ஒரு ஹை ஹீல் வந்து வாங்கினேன். 6 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணலை, பட் இப்போ வரைக்கும் அது வந்து கொட்டி போகாமல் அப்படியே அந்த குவாலிட்டியோட அந்த கிளிட்டரியோட சூப்பராக இருக்குது அந்த வெட்டிங் ஹீல். ஸோ அதனால் வந்து குவாலிட்டிக்கும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கேன் சரவணா ஸ்டோரில். அதோட எங்களுக்கு நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸுக்கான டாய்ஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம், அவங்க அப்படியே வந்து அவங்க இது கொடுத்துருவாங்க, போஸ்டர் மாதிரி கொடுத்துருவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நோட்டீஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், அதுக்கு என்ன பேர்லாம் தெரியாது. அதில் வந்து ஒரு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி கூட்டம் கம்மியாக இருந்தனால நல்லா வந்து வேடிக்கை பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நான் சொன்ன மாதிரி A to Z எல்லாமே வந்து ஒன் ஸ்டாப்பாக டெஸ்டினேஷனாக இங்கே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் பேக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்த் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்கின் கேர் எசென்ஷியல் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. சும்மா நம்ம ஒரு என்ன சொல்ல, நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறோம்ல, ஏதாவது ஒரு பேட் டே அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டக்குன்னு சரவணா ஸ்டோர் போயிடுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்துடலாம். அதே மாதிரி வந்து பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ், ஆக்சசரிஸ், கிட்ஸ் ஆக்சசரிஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. நான் ஷூ மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஃப்ளோரில் பார்க்கும்போது அப்படி சென்னையே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. போரூர் சரவணா ஸ்டோர் அந்தளவுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன், பட் பாடி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ இதுதான் வந்து அந்த டீட்டெயில். ஒரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரொவிஷனுமே வந்து இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம சும்மா இருப்போமா, சென்னை போனாலே நான் வந்து அவகோடா வாங்க, ஏன் எனக்கு அவகோடா பிடிக்குதுன்னெலாம் கேட்காதீங்க, பட் ஐ லவ் அவகோடாவே வாங்கிட்டு வந்துட்டேன். சென்னை போகிறாந்தாலே நான் அவகோடா வந்து வாங்கிட்டு அதை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதோட அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு ஹெக்டிக்கான டேவாக இருக்க போது, அதனால் வந்து ரோமிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ இந்த ஷாப்பை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நான் என்னோடய யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பு இது வந்து போரூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஆஃபீஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனோட ஆஃபீஸை நாங்கள் எல்லோரும் போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் அம்மா சேமியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வேறு கோழி குஞ்செல்லாம் வேறு வளர்த்துக்கிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு நேரம் தோணுச்சு, அதாவது கல்யாணத்துக்கு நமக்கு புர்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே நியர்பை ஷாப்பில் புர்கா ஷாப்புக்கு போனோம். பட் எதுவுமே வந்து செட் ஆகலை. மண்ணடியில் தான் புர்கா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குமா. இதுக்குன்னு நாங்கள் வந்து போக முடியாது, போகிறதுக்கான டைமும் இல்லை. ஸோ எங்கள் அண்ணன் வந்து எப்போதுமே நான் ஊர்லேருந்து வந்தாலே எங்கள் அண்ணன் வந்து ஃப்ரோசன் பாட்டிலில் வந்து சாக்கோ ஹேசல்நட் கோல்டு காஃபி வந்து வாங்கி கொடுப்பா. லாஸ்ட் டைம் சென்னை வந்து விசிட் பண்ணப்போ இந்த சாக்கோ ஹேசல்நட் கோல்டு காஃபியா கோல்டு மில்க் ஷேக்கா அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சி. அதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் எப்போ சென்னைக்கு போனாலும் எங்கள் அண்ணன் வந்து அந்த ஃப்ரோசன் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணி கொடுப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கே மவுண்ட் ரோட் பிலால் எப்போ நான் வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போகிறாந்தோம் இங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. ஐ திங்க் இங்கே வந்து டீ பன் பட்டர் ஜாமுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டம். ஆனால் கொஞ்சம் அவுட்ரு சென்னைக்கு தான் வர மாதிரி இருக்கும். இங்கே ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நிறைய கான்டென்ட் வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை. அண்ட் இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பாய்.